இன்னைக்கு நம்ம கில்ட்டி கிரவுன் செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ அந்த மெக்காவை முச்சு கட்டிட்டு அவனோட சோட இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்க. அப்ப அதுவே கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி அந்த மெக்கா அழிஞ்சு போச்சுன்னு சுத்தமா புரியல. சோ பேக்கப்புக்காக இன்னொருத்தர் அனுப்பி வைக்க அது என்னன்னா ஏகப்பட்ட மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். இருந்தாலும் அந்த பிளாஸ்ட்ல மாட்டிக்கிறான். இத பாத்துக்கிட்டு இருந்த அந்த காயும் அவன் கூட வந்து ஒரு ஒயிட் கலர் ஹேர் வச்சவன் இருப்பான். அவன் பேரு ஷிபங்கி. அவன் சொல்லுவான், ஓகே நம்ம ஆட்டையை போட்டு வந்த அந்த ஜினோமி இவ்வளவு பண்ணுமான்னு. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக இன்னொரு மெக்கா வரும்போது டக்குன்னு அங்க இருக்கிற பில்டிங் எல்லாம் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்க அந்த ஒரு மெக்கா அதுல அடிபடும் போது நம்ம ஹீரோ ஸ்வாடை எடுத்து எப்படியோ அந்த மெக்காவை முச்சு கட்டிடுறான். சோ அதுக்கப்புறம் அங்க மயங்கி கிடக்கிற அந்த ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட ஸ்வாட் பார்த்தா திருப்பி ஒரு மாறிட்டு அந்த ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ளேயே போயிருதா. அப்ப அந்த குட்டி ரோபோட் இருக்குதுல அது நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு உனக்கு இன்னும் ஒரு 15 செகண்ட் இருக்குது, கூடிய சீக்கிரம் இந்த ஒரு பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்ல இன்னொரு பக்கம் அந்த ஐசேங்கிற பொண்ணு அந்த மெக்காவை கண்ட்ரோல் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாள். சோ அவளுக்கு டார்கெட் எங்க இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அந்த சுகுமிங்கிற அந்த ஒரு பொண்ணு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆப்போசிட்ல அந்த சோல்ஜர்ஸ்ல யான் அப்படின்னு ஒரு திறமையான சோல்ஜர் இருப்பான் போல. ரொம்ப அசால்ட்டாவே அந்த ஐசாவை அதே இடத்துல பொழந்து கட்டிடுவான். அண்ட் சண்டை போடுற யாருமே மெக்காக்குள்ள இருக்க மாட்டாங்க. அவங்க செப்பரேட்டா ஒரு இடத்துல இருந்து தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் அந்த மெக்காக்கு அடி விழுந்துச்சுன்னா இவங்களுக்கும் வலிக்கும். இன்னொரு பக்கம் இந்த சோல்ஜர்ஸோட ஹெட் ஒருத்தர் இருப்பான் ஒரு மொட்டை. பார்த்தா இவங்களோட மெக்கா அங்க சிலது அழிஞ்சு போயிருக்கும்ல. பட் அதெல்லாம் எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எந்த ஐடியாமே இருக்காது. ஃபுட்டேஜஸ் எதுவுமே ஒழுங்கா கிடைச்சிருக்காதா. இது எப்படி நான் போய் இப்ப ஹையர் ஆபீசர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போறேன் நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அப்ப யானுங்கிற அந்த சோல்ஜர் அந்த மொட்டையை நான் வந்து மீட் பண்ணும்போது, ஓ நீங்களா, நீங்க ஒரு ஜெனரலோட பையங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி தான் உங்களோட திறமைகள் எல்லாமே இருக்குது. உங்களோட தைரியத்தையும் கடின உழைப்புகளையும் நாங்க பாராட்டுறோம். சரி உங்க அப்பா சொன்னங்காட்டி தான் இந்த இடத்துக்கு இது நீங்க வந்தீங்களான்னு கேட்கும்போது இல்ல எனக்கு பர்சனலா பிடிச்சங்காட்டி தான் வந்தேன். இங்க சண்டை நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் வந்து ஃபன் பண்ணிட்டு போலான்னு அவன் சொல்லும் போது ஓகே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த மொட்டை கை கொடுக்க போவானா பார்த்தா அந்த ஏன்டாடே உன்ன மாதிரியான ஆளெல்லாம் நான் கையில தொடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறியா, போய் உன் வேலையை பாடுறான், என் வழியில குறுக்கிற வேலையை வச்சுக்கிட்டேன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ட்டு அவங்க இருந்து போக இந்த மொட்டைக்கு சமகாண்டாகும். சண்டை போட்டதெல்லாம் போதும், இது வரைக்கும் யார் யாரை பிடிச்சிருந்திருக்கீங்களோ அவங்க எல்லாரையும் பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிங்கடா, பொண்ணுங்க குழந்தைங்க நீ ஒருத்தரை விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த பொண்ணையை காப்பாத்தி கூட்டு வந்திருப்பானா. அந்த பொண்ணு பேரு இனோரி, கூடவே அந்த காயும் நின்னுகிட்டு இருக்க. அப்ப மெக்கால சண்டை போட்டு இருந்த அந்த அயசாங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவ அந்த காயை கான்டாக்ட் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க என்னால ரொம்ப நேரம் சண்டையில நீடிக்க முடியல, என்னோட மெக்கா கூட அழிஞ்சு போச்சுன்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்னும் கவலை கிடையாது, அந்த ஒரு பழைய தகரடாப்பா வச்சுட்டு நீ இவ்வளவு நேரம் சண்டை போட்டிருக்க அப்படிங்கறதே பெரிய விஷயம் தான். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு கமாண்டர் ஆக்கறதுக்கு நான் தான் ஒர்த் இல்லன்னு சொல்ல அந்த மாதிரிலாம் இல்ல நீங்க அப்படிலாம் சொல்லணும்னு தேவையில்லைன்னு சொல்லும் போது சும்மா ஜோக் பண்ண, நீ நல்லா தான் வேலை பார்த்துருக்க, கில்ட்டா ஃபீல் பண்ணுங்கிற அவசியம் இல்லன்ட்டு காலை கட் பண்ண. இங்க அந்த இனோரி பொண்ணு மயக்க தெளிஞ்சு எந்திரிச்சு வரும்போது அந்த காய் என்னடி கொடுத்த வேலையை சொதப்பி வச்சிருக்கேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஓய் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருக்கா, தேவையில்லாம இப்ப எதுக்கு அவ மனசு புண்படுறபடி பேசுறேன்னு சொல்ல, கஷ்டப்பட்டு இருந்திருக்கா புண்படுறா அப்படிங்கறத பத்தில நான் பேச வரல, கொடுத்த வேலையை அட் எண்ட் ஆஃப் த டே சொதப்பி வச்சிருந்திருக்கா, அந்த ஜினோமிய ஆட்டையை போட்டு வந்ததே நான் பயன்படுத்துறதுக்காக தான், ஆனா அதை உங்ககிட்ட கொடுத்திருந்திருக்கா, ஏன்னா என்னோட பாக்கெட்ல இருந்து அந்த சிலிண்டரை பத்தி பேசுறீங்களான்னு கேட்க அதேதான். சோ பேசிக்கா ஒரு 3 பவர்ஃபுல்லான ஜினோமி அப்படிங்கறது இருக்காம அதுல ஒண்ணுதான் நம்ம ஹீரோ பயன்படுத்தி இருந்திருக்கான். சோ அந்த ஜினோமியை பயன்படுத்தணும் அப்படிங்கும் போது ஒரு பர்டிகுலர் நபருக்குள்ள இருக்கிற ஒரு ட்ரூ பவர் வெளியே வரும், லைக் ஒரு கிங்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இனோரியோட பாடி மூலமா தான் அந்த ஸ்வாட் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கும். சோ ஒவ்வொரு பீப்புளுக்குள்ள இருந்தும் ஒவ்வொரு விதமான வெப்பன் கிடைக்கும். அந்த வெப்பன்ஸ் எல்லாம் கிடைக்குதுங்கிற கான்செப்ட வாய்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வாய்ட் டெக்னாலஜிங்கிறது கடல்களை தாண்டிய ஒரு விஷயம். சோ இப்போ அந்த பவர் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இனிமேல் அந்த பவர் வச்சுட்டு உன்னால நீ இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே சும்மாலாம் இருக்க முடியாது, எங்க கூட சேர்ந்து சண்டை பண்ணணும்னு சொல்ல என்னையா பேசுற நம்ம ஹீரோ ஷாக் ஆக, இதோ இங்க பார் ஒன்னு இந்த பவர் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கறத மறந்துட்டு நீ எப்பவும் போல உங்களோட வாழ்க்கையை வாழ்றது உனக்கு ஒரு ஆப்ஷன், இல்ல அப்படின்னா மாற்றங்களை ஏத்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியா மாறுறதா உனக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்ல அப்ப உனக்கு ஒரு கால் வரும். இந்த மாதிரி இந்த ஏரியால இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் கடத்திட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிருந்திருக்காங்களாமா. கூடவே அந்த ஐசேவோட மெக்காவா ஒருத்தன் உடச்சிருப்பான்ல, சோ அவனும் அங்கதான் இருக்கிறான். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த சோல்ஜர்ஸ் மக்கள் எல்லாரையும் கடத்திட்டு போயிருப்பாங்கல்ல, சோ அவங்க எல்லாரையும் இப்ப காப்பாத்தி ஆகணும். பட் இருந்தாலும் இந்த மிஷன் கொஞ்சம் டேஞ்சரஸ் அப்படின்னு அந்த ஷிபுகி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது இருந்தாலும் காய் போயிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறானா, நம்மளால கண்டிப்பா அதெல்லாம் பண்ண முடியும்னு. இதை கேட்ட அந்த ஷிபுகியும் ஓகே இதெல்லாம் ரைட்டு தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்படுறீங்களோன்னு கேட்க, நான் அவசரப்படுறேன்னா இல்லையாங்கிறத அங்க ஒருத்தர் இருக்கான் பாத்தியா, அவன் முடிவை வச்சுதான் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்ப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இனோரியோ ஒரு வென்டிலேட்டர் வழியா போகும்போது அங்க பிடிச்ச வச்ச எல்லாரையுமே பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க, யாரு அவங்களோட லீடர்னு. பேசிக்கா இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு யாரு மேல எல்லாம் சந்தேகம் வருதோ அவங்களை கொலை பண்றதுக்கு எந்த ஒரு பெர்மிஷனே யாருக்கிட்டையும் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. சோ அந்த மாதிரி தான் இப்ப பிடிச்சி வச்ச 5 பேரை சாகடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒருத்தரோட ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு கதறிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த இடத்துக்கு அந்த யான் கிட்ட போயிட்டு அவங்க கெஞ்சும் போது அவன் பார்த்து அவங்களை அப்படியே எட்டி உதச்சிட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னோட அழுக்கான
லாக்கான கை வச்சுட்டு என்ன தொடுவேன்னு சொல்லி உதைக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடி அந்த 5 பேரையும் ஷூட் பண்ணி கொலை பண்ண உடனே காயும் மத்தவங்களும் மிசைல்ஸ் லான்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா இந்த இடத்தை நோக்கி. இதையும் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. லேசர் கன்ஸை வச்சு ஏர்லயே அந்த எல்லாத்தையும் வெடிக்க வைக்க அந்த யானுங்கிறனும் ஓகே சண்டைக்கு இறங்கலாம்னு சொல்லிட்டு அவனோட மெக்காவை எடுத்துறான். இந்த அட்டாக் நடந்த உடனே அங்க இருக்கிற மெக்கா எல்லாம் எடுத்துட்டு ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வெளியே வந்துருவாங்களா. இந்த கேப்ல காயோட ஆளுங்க உள்ள நுழைஞ்சு எனிமியோட கேம்ப கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. இங்க அந்த யான்கிறவன் ஒரு ட்ரக்க அட்டாக் பண்றதுக்காக அதை பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு இருப்பானா. அப்ப அட்டாக் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வரும். என்னன்னு பார்த்தா காயோட ஆளுங்க இவங்க இருக்கிற அந்த ஒரு கேம்பைய வந்து கம்ப்ளீட்டா சூழ்ந்துட்டாங்க, கம்ப்ளீட்டா டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இப்ப நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களை நாங்க அப்படியே போக விடுறோம்டான்னு சொல்ல அதுக்கு அந்த மொட்டையும் இதுக்கெல்லாம் நாங்க பயப்படுவோம் நினைச்சிட்டு இருக்கிறியா, உங்க ஆளுங்க எல்லாரையும் நாங்க அண்டர் கிரவுண்ட்ல தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இடத்துல நிறைய பாய்சனஸ் கேஸ் எல்லாம் இருக்குது. அதை ரிலீஸ் பண்ணி அந்த மக்களை யாரும் நாங்க சாகடிக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க லீடர் யாரும் முன்னாடி வாங்கடான்னு சொல்ல வேற வழி இல்லாம நம்ம காயும் வந்து நிக்கிறான். பட் இருந்தாலும் கொஞ்சம் கூட பயமே இல்ல. அண்டர்டேக்கர் அப்படிங்கிற ஒரு நிக் நேமால தான் காய் இவ்வளவு நாளா சுத்திட்டு இருந்திருப்பான். லைக் பிணத்தை புதைக்கிற ஒருத்தன் அப்படிங்கிற நேம்ல. ஏன்டா அந்த மாதிரியான ஒரு நிக் நேம்ல சுத்திக்கிட்டு இருந்தானே கேட்கும் போது ரொம்ப சிம்பிள். உயிர் வாழணும் அப்படின்னாலே யாரு உயிர் வாழ்றதுக்கு தகுதியான ஒருத்தரோ அவங்க தான் உயிர் வாழ்வாங்க. எப்பவுமே ஒரு நபர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மத்தவங்க எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பாட்டு பாடுற ஒரு இடத்துலதான் எப்பவும் நாங்க இருப்போம். அதனால புதைக்கிற இடத்துலயே நான் தான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அண்டர்டேக்கர்னு சொல்லுவானா. அதுக்கு அந்த மொட்டை சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். இங்க யாரு சர்வைவ் ஆகணுங்கிறத நாங்க தான்டா சொல்லணும். முதல்ல எங்க கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு அந்த பொருளை குடுறான்னு கேட்க அப்படியா அப்பல நாங்க ஏதோ எடுக்கலையேன்னு சொல்லுவானா. அப்ப நம்ம ஹீரோக்கு ஏதோ வேலை கொடுத்துருப்பாங்க போல. சோ அவன் அதை நினைச்சு பதறிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இனோரி கவலைப்படாத உன்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மோட்டிவேட் பண்ணும்போது சரின்ட்டு நம்ம ஹீரோவும் அவனோட பவர் ஆக்டிவேட் பண்ணி அந்த யான் இருப்பான்ல அவன் அங்க இருக்கிற ஒரு பாட்ல இருந்துகிட்டு அந்த மெக்காவை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. சோ அவன்கிட்ட இருந்து ஒரு வெப்பனை எடுத்து ஏதோ கிளைடோஸ்கோப் மாதிரி அந்த இடத்துல அதை பயன்படுத்த ஆப்போசிட்ல சோல்ஜர்ஸ் எல்லாரும் அவங்களோட லேசர் கனை பயன்படுத்தி காயை அட்டாக் பண்ணி இருப்பாங்களா. பட் காய்க்கு முன்னாடி இருந்து அந்த சோல்ஜர்ஸ் வரைக்கும் சுத்தி ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அந்த கன்னு மூலமா நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணுவான். சோ ஆப்வியஸ்லி லேசர்ஸ் அந்த கண்ணாடியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி யார் யாரெல்லாம் ஷூட் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் சேஃபா அங்க இருக்கிற அந்த பிரிசனர்ஸ் எல்லாருமே இவங்க காப்பாத்தி இருந்துருவாங்களா. காயுமே நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு பரவாயில்லையே பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு கனக்கச்சிதமா பண்ணியிருக்க, எங்க கூட வந்து சேர்ந்துக்கோ, எங்க கூட சேர்ந்து உதவி பண்ணுன்னு சொல்ல அடுத்த சீன்ல எப்ப போல நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வந்திருக்கானா. ஓகே அவரு கொடுத்த அந்த ஒரு ஆஃபரை எடுத்திருந்திருக்கலாம், எடுத்திருந்தா திருப்பி ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு லைஃப் இருந்தாலும் இப்ப நான் மேக் பண்ண டிசிஷன் தான் கரெக்ட், நான் இதே இடத்துல இப்படியே இருந்துடுறேன்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க கிளாஸுக்கு ஒரு புது பொண்ணு வந்திருக்காங்களாமா. வேற யாரு, அது அந்த இனோரியா தான் இருக்கும். நீங்க என்னடி பண்ற நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆக அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. எனிவேஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. கூடவே அடுத்த எபிசோட் பாருக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தேங்க்யூ.